வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A கவுன்சிலிங்கோட 3 வாரங்கள் நிறைவடைஞ்சிருச்சு இன்னையோட. சரிங்களா? 1 ஜூன் 2024ஓட 3 வாரங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த 3 வாரத்தோட முடிவுல எவ்வளோ வேக்கன்ஸிஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ ஆப்சென்டீஸ் இருந்தாங்க, இன்னும் எவ்வளோ வேக்கன்ஸிஸ் இருக்குது, இன்னும் யாருக்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3வது வீக் எவ்வளோ பேர் அட்டெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ பேர் போஸ்டிங் எடுத்தாங்க, அதாவது அட்டெண்டர்னா எவ்வளோ பேர் போஸ்டிங் எடுத்தாங்க, எவ்வளோ ஆப்சென்டீஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டே 10ல அதாவது டே 10ல 137 பேர் போஸ்டிங் எடுத்தாங்க, 463 பேர் ஆப்சென்ட். டே 11ல 141 பேர் போஸ்டிங் எடுத்தாங்க, 459 பேர் ஆப்சென்ட். இந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா எஸ்சியில் இருந்த ஜென்ரல் அண்ட் உமனுக்கான வேகன்சி காலி ஆயிடுச்சு டே 12ஓட. சரிங்களா? டே 12ல பார்த்தீங்கன்னா 109 வேகன்சி எடுத்தாங்க, 491 பேர் ஆப்சென்ட். அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்சென்டி ரேட் படு பயங்கரமா இருக்கும். சரிங்களா? டே 13ல 89 பேர் போஸ்டிங் எடுத்தாங்க, 511 பேர் ஆப்சென்ட். டே 14 தான் இருக்கிறதுலயே லோவஸ்டான வேகன்சி எடுத்த நாள், 66 வேகன்சி எடுத்தாங்க, 534 பேர் ஆப்சென்ட். அதுக்கப்புறம் டே 15ல பார்த்தீங்கன்னா 90 பேர், அதாவது இன்னைக்கு சாட்டர்டே 1 ஜூன் 2024ல 90 பேர் எடுத்தாங்க, 510 பேர் ஆப்சென்ட். சரிங்களா? வீக் 3ஓட முடிவுல மொத்தமா 629 வேகன்சி எடுத்துட்டாங்க, 2971 பேர் ஆப்சென்ட். வீக் 2 வீக் 1 மத்ததெல்லாம் இதுல பாத்துக்குங்க. டோட்டலா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3986 வேகன்சி காலி ஆயிருச்சு. சரிங்களா? எம்டி ஆயிருச்சு. இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதைத்தான் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்ம கிராஃப்லயும் சொல்லியிருக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி இது வரைக்கும் இருந்தது எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 5897. இதில் என்ன வேகன்சி எல்லாம் நம்ம குறைச்சிருக்கிறோம்னா, இன்டர்வியூ போஸ்ட்டு, அதுக்கப்புறம் பர்சனல் கிளர்க் போஸ்ட், இதுக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் கழிச்சதும் போக உங்களுக்கு இருந்தது 5897 வேகன்சி. ஃபர்ஸ்ட் வீக்கில் 1508 எடுத்துட்டாங்க, செகண்ட் வீக்கில் 1849 எடுத்துட்டாங்க, தேர்ட் வீக்கில் 629 எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து வர கவுன்சிலிங்க்கு லெஃப்ட் ஓவராக இருக்கிறது 1911 வேகன்சி லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரிங்களா? அடுத்ததா கம்யூனிட்டி வைஸ் பார்த்துடலாம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. கம்யூனிட்டி வைஸ் பார்க்கையில பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் அண்ட் உமன் லாஸ்ட் வீக் வரைக்கும் அவைலபிள் இருந்துச்சு. இந்த வீக்கில் 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் காலமில் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசிஏ ப்ளஸ் ஜென்ரலோட கூட்டுத்தொகை. இந்த ஜேசிஏவும் ஜென்ரலும் இங்கே நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கிறேன். டிடபிள்யூ வேகன்சி பார்த்தீங்கன்னா 31 வேகன்சி அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி டிடபிள்யூவில் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வேகன்சி, எஸ்சி பிஎஸ்டிஎம் 25 வேகன்சி எடுத்துருக்காங்க. அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் 9 வேகன்சி எடுத்துருக்காங்க. மற்ற எதுவுமே டச் பண்ணல. எக்ஸ் சர்வீஸ் மேனோ அப்படி இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட், மற்ற பிடபிள்யூடி கேட்டகரியோ எதுவுமே டச் பண்ணல. மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக எஸ்டி கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஜென்ரல் வேகன்சி 16 வேகன்சி எடுத்துட்டாங்க, உமன் வேகன்சி 3 வேகன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் உங்களுக்கு ஜென்ரல்லையே 13 வேகன்சியும், உமனில் ஒரு 5 வேகன்சியும் எஸ்டிக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிடபிள்யூடியோ இல்லை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியோ எதுவுமே அவங்க டச் பண்ணலை. சரிங்களா? அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்பிசிஐ நம்ம எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ரல் வேகன்சிஸ் செகண்ட் வீக்லேயே எம்டி ஆயிடுச்சு. தேர்ட் வீக்கோட நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்கிறது உங்களுக்கு ஒன்லி எம்பிசி வேகன்சி, இது ஜேசிஏ வேகன்சி மட்டும்தான். ஜேசிஏ வேகன்சி இப்போ வரைக்கும் யாரும் டச் பண்ணவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிடபிள்யூ வேகன்சி எடுத்துருக்காங்க, ஒரு பிளைண்ட் வேகன்சி எடுத்துருக்காங்க, லோ விஷன் வேகன்சி எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி எங்கே எடுத்துருக்காங்கன்னா ஆர்த்தோவோட பிடபிள்யூடி கேட்டகரி எடுத்துருக்காங்க. எல்டி லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியோட இருப்பாங்க இல்லையா, அவங்க எடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ 55 வேகன்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் 21 வேகன்சி உமன் பிஎஸ்டிஎம் எடுத்திருக்காங்க. மிச்சமா இன்னும் உங்களுக்கு ஒரு 104 வேகன்சியும், அதுக்கப்புறம் 39 வேகன்சியும் பிஎஸ்டிஎம்ல இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற கேட்டகரிஸ் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு வேகன்சியுமே எடுக்கவில்லை. சரிங்களா? எம்பிசிக்கு அடுத்ததாக பிசி அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ இந்த பிசிக்கான ஜென்ரல் வேகன்சிஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காலி ஆயிருச்சு. இப்போ ஜென்ரல் பிசி உமனில் உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்கிறது ஒன்லி ஜேசிஏ வேகன்சி மட்டும்தான். சரிங்களா? பிசியில் டிடபிள்யூ வேகன்சி ஒரு 2 வேகன்சி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தோ எல்டி வேகன்சி 2 வேகன்சி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உமன் எல்டியும் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி எடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஒரு பிடபிள்யூடி கேட்டகரியோ இல்லை டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியோ வேகன்சி பிசியில் எடுக்கலை. சரிங்களா? அதே மாதிரி பிஎஸ்டிஎம்னு எடுத்துக்கிட்டாலும் டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மோ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மோ எடுக்கல. மல்டிபிள் டிசபிலிட்டி வேகன்சிஸும் அப்படியே மிச்சமாக இருக்கிறது. சரிங்களா? லெஃப்ட் ஓவர் வேகன்சிஸ் எவ்வளோ, மற்றதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த பிபிடியை பாஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா?
அடுத்ததா வந்துட்டு ஜெனரல் கம்யூனிட்டி வந்துட்டு எடுத்துக்கிறப்போ, உங்களுக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சி வந்து ஜெனரல்ல வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்கும். இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் வார்டன் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட் அதாவது ஜெனரல்ல வர எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் தான் இந்த வேக்கன்சிய வந்துட்டு எடுக்க முடியும். அதனால இந்த ஒரு வேக்கன்சி மட்டும் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. மத்தபடி உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஜேசிஏ வேக்கன்சி மட்டும் தான் ஜிடிஜி அண்ட் ஜிடிடபிள்யூல வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. சரிங்களா? மத்தபடி ஜிடி டிடபிள்யூல வந்து பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. ஜிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்துட்டு ஒரு வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் வேக்கன்சி இங்க தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிடிஜி லோ விஷன் அதாவது பிளைண்ட் கேட்டகரியில வர்றவங்க 4 வேக்கன்சியும், டெஃப் கேட்டகரி ஹார்ட் ஹியரிங் வந்துட்டு ஒரு வேக்கன்சியும், அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோ லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி வந்துட்டு 9 வேக்கன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க ஜிடிஜில. அதே மாதிரி ஜிடி உமன் லோ விஷன் 2 வேக்கன்சியும், ஜிடி உமன் ஆர்த்தோ லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி வந்துட்டு 3 வேக்கன்சியும் வந்துட்டு எடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஜிடில வந்து பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி வேக்கன்சிஸும் வந்துட்டு நெறைய டச் பண்ணிட்டாங்க. பிஎஸ்டிஎம் அப்படின்னு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, 146 வேக்கன்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும், 63 வேக்கன்சி வந்து உமன் பிஎஸ்டிஎம் எடுத்துட்டாங்க. இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்கிறது 99, 31 அப்படிங்கிற மாரி லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. சரிங்களா? அதே மாரி ஜிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வேக்கன்சி வந்துட்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து மொத்தம் 3 வேக்கன்சி வந்துட்டு போயிருக்குது. ஒண்ணு வந்துட்டு ஜிடிஎக்ஸ், இன்னொன்னு வந்துட்டு ஜிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம். மொத்தமா 3 வேக்கன்சி வந்துட்டு ஜிடில இருந்து வந்துட்டு போயிருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு எஸ்சிஏ அப்படின்னு வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்சிஏல ஒரு எஸ்சிஏலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் வேக்கன்சிஸ் எல்லாமே வந்துட்டு காலி. ஜேசிஏ வேக்கன்சிஸ் மட்டும் தான் வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரிங்களா? இதுவரைக்கும் மொத்தமா 61 வேக்கன்சி ஜெனரல், 26 வேக்கன்சி வந்துட்டு இதில எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டிடபிள்யூஓ, எக்ஸ் சர்வீஸ் மேனோ வந்துட்டு எந்த ஒரு வேக்கன்சியும் எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோல வந்துட்டு ஒரு வேக்கன்சி எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆர்த்தோ அதாவது லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி எஸ்சிஏ ஜெனரல் ஆர்த்தோல வந்துட்டு ஒரு வேக்கன்சி எடுத்திருக்காங்க. அதே மாரி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 3 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேக்கன்சியும் வந்துட்டு எடுத்துட்டாங்க. மத்த வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததா வந்துட்டு பிசிஎம் இதுதான் வந்துட்டு கடைசி கம்யூனிட்டி. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிடபிள்யூடி கேட்டகரியில இருந்த எந்த ஒரு வேக்கன்சியுமே எடுக்கலை. பிஎஸ்டிஎம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும், 2 உமன் பிஎஸ்டிஎம்மும் எடுத்திருக்காங்க. அதே மாரி ஜெனரல் கேட்டகரியில இருந்து அதாவது அதர் தென் ஸ்பெஷல் டிகிரிக்கான வேக்கன்சிஸ் எல்லாமே காலி. உங்களுக்கு ஜேசிஏ வேக்கன்சி மட்டும் தான் இதில லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. சரிங்களா? இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன் இதுக்கானதும். நீங்க உங்க கொஞ்சம் டீட்டெயில்டா அனலைசிஸ் பண்ணணும் அப்டின்னா வந்துட்டு இத எடுத்து வச்சு பார்த்து நீங்க அனலைசிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ரொம்பவுமே வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கும். இது மாரி வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்றதில்ல. சரிங்களா? நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.